Hello and welcome to the Excellence Club. ஸோ நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஏ அண்ட் ஆர்ஆர்பி 2025 ப்ரிப்ரேஷனுக்காக ஒரு 120 டேஸ் பிளானர் கொண்டு வந்தோம். ஸோ இந்த பிளானர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுமே கவர் பண்ணுற மாதிரியான ஒரு பிளானர். ஏன்னா இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ், இங்கிலீஷ், ஜிஎஸ் அண்ட் ரீசனிங் இந்த டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஆர்ஆர்பி மாதிரி எக்ஸாம்ஸில் மட்டும் இங்கிலீஷ் மட்டும் இருக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டாபிக்ஸ் எல்லா இடத்துலையுமே கவர் ஆகிறனால இந்த எக்ஸாம்ஸில் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு தேவையான நாட்கள் பார்த்திங்கன்னா 120 டேஸ். சப்ஜெக்ட்ஸ் எப்போ படிக்கணும், எப்போல்லாம் ரிவைஸ் பண்ணணும், எந்தெந்த சப்ஜெக்டை எப்பப்போ படிக்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பிளானரை வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு தடவை அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த பிளானர் வேணும்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அந்த டெலகிராம் சேனலை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி போட்ட பிளானருக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கணுன்றதுக்கு நம்ம இன்னொரு சில விஷயங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த பிளானரில் வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் கிடையாது, கையில் மெட்டீரியல்ஸுமே இருக்கணும், சோர்ஸஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த மாஸ்டர் பிளானில் இப்போ அடுத்த பாகம் தான் இது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த மாஸ்டர் பிளானருக்கு தேவையான கோர்சஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். அந்த கோர்சஸ் என்னென்னா கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து இதில் எல்லாமே இருக்கும். அதாவது இப்போ நான் சொன்ன 4 சப்ஜெக்ட்ஸுமே உங்களுக்கு இதில் ரெக்கார்டாக வந்துடும். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஏன்னா அரித்மெட்டிக் மட்டுமே பேஸ் பண்ணி சில எக்ஸாம்ஸ் வரும், அட்வான்ஸ் மேக்ஸுமே இன்க்ளூடடாக சில எக்ஸாம்ஸ் வரும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு கிராமர் அண்ட் வொக்காபுலரி 2 பேருமே வீடியோ லெக்சர்ஸாக வரும். அதுக்கப்புறம் மேக்ஸ் கூட உங்களுக்கு ரீசனிங்கும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே இதில் இன்க்ளூடடாக இருக்கும். ஓகேவா? இதை தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கோர்ஸ் கூட இன்னும் சில மெட்டீரியல்ஸை நம்ம கம்பைன் பண்ணும்போது நம்ம ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. சப்போஸ் வந்து இதுக்கு முன்னாடியே நான் வந்து இங்கிலீஷ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இல்லை மேக்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இப்போ நாங்களாம் என்ன பண்ணலான்ட்டு ஒரு கேள்வி அடிக்கடி வந்துச்சு. சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷோ இல்லை மேக்ஸோ இல்லை ஜிஎஸ்ஓ தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை காம்போவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் எங்கள் பிளானர் படி நாங்கள் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்தந்த சப்ஜெக்ட் ஃபோல்டர்ஸில் அது அப்லோட் ஆகிடும். இப்போ எங்கள் பிளானரில் நாங்கள் ஒரு இடத்துல பிவைக்யூஸ் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நாங்கள் போட்டிருப்போம். பிவைக்யூ நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சொல்யூஷன் பார்க்குற மாதிரி நாங்கள் சொல்லியிருப்போம். அப்போது இங்கிலீஷ் யாரெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ உங்களோட ஃபோல்டர்ஸ்லையுமே அது அப்லோடாக இருக்கும், உங்களோட கோர்ஸ்க்குள்ளுமே அது அப்டேட்டடாக இருக்கும். ஸோ எல்லா இண்டிவிஜுவல் கோர்ஸஸ்மே அது அப்டேட்டடாக இருக்கும். இப்போ இதுதான் புதுசாக வரப்போகிறீங்கன்னா நீங்கள் மொத்தமாக சேர்ந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வாங்குறதுக்காக தான் இந்த கோர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக ஒருத்தவங்க பிகினர் லெவலில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நான் இப்போ தான் இந்த எக்ஸாம்குள்ளேயே வரேன், பிள்ளையார் சொல்லி இப்போ தான் நான் போட போகிறேன். ஒரு நாள் நான் என்னென்ன படிக்கணும், எவ்வளோ படித்த அப்புறம் நான் ரிவைஸ் பண்ணணும், ரிவிஷன் எத்தனை தடவை நான் பண்ணணும், ரிவிஷன் எந்த பாயிண்ட்டில் முடிச்சிட்ட அப்புறம் நான் ப்ராக்டிஸ்க்குள்ளே போகணும், ப்ராக்டிஸ் நான் பண்ணும்போது எனக்கு டவுட்ஸ் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ ப்ராக்டிஸ்க்கு நடுவில் ரிவிஷன்ஸ் நான் பண்ணலாமா, ஸோ ப்ராக்டிஸ் முடிச்ச அப்புறம் மார்க் டெஸ்ட் எப்படி எடுக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே தான் இந்த பிளானருக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ அப்போது ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. மேபி ஒரு சில பேர் என்னென்னா எனக்கு வந்து லெட்ஸே மேக்ஸ் எனக்கு பிரச்சனை கிடையாது, இங்கிலீஷும் ஜிஎஸும் தான் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை இங்கிலீஷ் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, மேக்ஸும் ஜிஎஸ் தான் ப்ராப்ளம், அந்த மாதிரி சில ரெக்குவயர்மெண்ட்ஸோடு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா காம்போ கோர்சஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த காம்போ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் மட்டுமே இருக்கும். அது மாதிரி இது மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். இதில் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்போவாக இருக்கக்கூடிய கோர்சஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அப்போ பிளானர் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ பிளானர் ஒன்று தான். அப்போது உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வாங்கிட்டீங்க, ஜிஎஸ் நமக்கு தேவையில்லைன்னு கேட்டிங்கன்னா பிளானரில் ஜிஎஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து இண்டிவிஜுவல் கோர்சஸ். எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை சார், இங்கிலீஷ் மட்டும்தான் ப்ராப்ளம், மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வரலை அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இண்டிவிஜுவல் கோர்சஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ எனக்கு இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் போதும், நான் வெறும் ஜிஎஸ் மட்டும் வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், எனக்கு ஜிஎஸ் மட்டும் தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது மட்டும் தனியாக வாங்கலாம். ஓகே, ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே மொதல் விஷயம், கோர்ஸ் பை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸ்குள்ளே போனீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் கோர்ஸ்குள்ளே நீங்கள் போகிறீங்க, மேக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த மேக்ஸ் ஃபோல்டருக்குள்ளே அரித்மெட்டிக், அட்வான்ஸ்ட் நம்ம போட்டிருப்போம். இந்த ஒரு ஃபோல்டர்லேயும் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் வியூ பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வச்சுருப்போம். இது எல்லாமே நமக்கு டெமோ வீடியோஸ். ஒரு கோர்ஸ் வாங்குகிறோம், யார் அங்கே ஃபேக்கல்ட்டி யார் எடுக்கிறாங்க, அவங்க நல்லா தான் எடுக்கிறாங்களோ நமக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ வியூ பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ். அந்த 4 சப்ஜெக்ட்ஸுமே ஃபஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நாங்கள் வச்சுருப்போம்.
ஏன்னா நம்மளோட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் மென்டார் மாதிரி வச்சோ, இல்லை யார் ஒருத்தவங்க படிக்கிறாங்களோ அவங்கள வச்சு நம்ம வீடியோஸ் எப்பவுமே கிரியேட் பண்ண மாட்டோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி டீம் வச்சு மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். இப்போ ஜிஎஸ்மே ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் இந்த இண்டிவிஜுவல் கோர்சஸ்மே அதே மாதிரி தான் வச்சுருப்போம். நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து இந்த பிளானரை எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு இப்போ நமக்கு என்னெல்லாம் தேவை? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிளானரில் நம்ம பார்க்கக்கூடிய டவர்ஸ். ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? 5 to 6 hours நீங்கள் வீடியோஸ் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இனிஷியல் டேஸில் 60 டேஸ்லேயே நமக்கு ஆக்சுவலாக சப்ஜெக்ட்ஸை முடிச்சிடும். கிட்டத்தட்ட 60 டேஸில் சப்ஜெக்ட்ஸ்லாம் முடிப்போம். ஏன்னா சப்ஜெக்ட்ஸ் முடிக்கல 60 நாள் இப்போ முக்கியமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியம். அதனால தான் 120 டேஸ் நாங்கள் கொண்டு வந்தோம். அரௌண்ட் 55 டேஸ் 60 டேஸ்க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஸோ டைம்லி ரிவிஷன்ஸ் நாங்கள் போட்டிருப்போம். அப்போ எங்களோட பிளானரில் இப்போ எல்சிஎம்எஸ்எஃப் முடிக்கிறீங்க, இன்னொரு சப்ஜெக்ட் முடிக்கிறீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு ரிவிஷன் நம்ம கொடுத்துருப்போம். அப்போ அந்த ரிவிஷன் டேட்ஸில் அதை பேஸ் பண்ணி நான் கொஷின்ஸ் ஒரு தடவை சால்வ் பண்ணி பார்த்துப்பேன். அப்போ எப்பப்பெல்லாம் நான் ரிவிஷன் கொடுக்கணுன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் ஒன்று தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ஸ்பீட் வர்றது, நீங்கள் அக்யூரேசியை ஹையாக எடுத்துகிட்டு போகணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் ப்ராக்டிஸில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஃபுல் ப்ராக்டிஸில் ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் கொண்டு வர முடியாது. அப்போது அந்த ப்ராக்டிஸ் ஏரியாவை ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா பிஒய்க்யூஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் பிஒய்க்யூஸை நல்லா தரவாக முடிச்சிட்டிங்கன்னா அதை தாண்டி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் பிஒய்க்யூஸ் முடிக்காமல் தயவுசெய்து இந்த எக்ஸாமில் வேறு எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி மேக்ஸு, இங்கிலீஷ், ஜிஎஸ் இது எல்லாத்துலேயுமே ப்ரீவியஸ் கேள்ற எல்லா கொஷின்ஸும் நம்ம டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். இப்போ இங்கிலீஷில் கிராமர் எல்லாமே எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஆக்டிவ் பாஸ்ட், டைரக்ட் இன்டைரக்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும். அந்த டெஸ்ட்டே எடுத்துகிட்டு அப்புறம் அதுக்கு கீழே அதுக்கான வீடியோ சொல்யூஷன்ஸும் நாங்கள் வச்சுருப்போம். ஏன் நம்ம அந்த வீடியோ சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு நிறைய டைம் டவுட்டாக வரும். இப்போ மேக்ஸை எடுத்துப்போமே, நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் நான் போட்ட ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இது இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறது இல்லை ஏதாவது பெட்டர் மெத்தட் இருக்குதா? அப்போ ஒரு தடவை அந்த ஃபேக்கல்ட்டி எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு நான் ஒரு தடவை போய் பார்த்துப்பேன். ஸோ அதனால் இந்த பிஒய்க்யூக்கு வந்து வீடியோ சொல்யூஷனும் டெஸ்ட் சீரிஸும் நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா வெக்காபுலரி நம்மளோட ஆல்ரெடி நம்ம கிட்ட படிக்கிற ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். நம்ம லாஸ்ட் இயர் சிஜிஎல் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா, இந்த இயர் சிஜிஎல் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் இப்போ வந்து நம்ம வெக்காபுலரி மேரத்தான் போனோம்ல, அதே மாதிரியான வீடியோ லெக்சர்ஸ் தான் அதில் இருக்கும். நம்ம எப்படி பார்த்தோம், ஒரு வேர்டு எடுப்போம், அந்த வேர்டோட மீனிங் படிப்போம், எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். ஆனால் அதை விட முக்கியம் அந்த வேர்டுக்கு எதாவது ரூட் வேர்டு இருக்கா, அந்த ரூட் வேர்டில் என்ன மீனிங் இருக்குது, அது பேஸ் பண்ணி வேறு என்னென்ன வேர்ட்ஸ் வருது, அதோட மீனிங்லாம் என்ன, இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரியான ஒரு டிஸ்கஷன் தான் இந்த இடத்துல நமக்கு இருக்கும். சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் இது ரெண்டுத்துக்கான வேர்ட்ஸு, அதோட மீனிங்ஸு, அது போக அதுலேருந்து ரூட் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரூட் வேர்ட்ஸோட மற்ற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி போட்டிருப்போம். ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸும் அப்படி தான். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை எப்படி அப்ரோச் பண்ணியிருப்போம்னா, ஒரு இடியம் எங்கே ஆரிஜினேட் ஆச்சு, அதோட ஸ்டோரி என்ன, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அடுத்து ஜிஎஸ் லெக்சர் வீடியோஸ் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ ஜிஎஸ் லெக்சரில் நம்ம சொன்ன மாதிரி இந்த டாபிக் வைஸ் லெக்சர் வீடியோஸ் இருக்கும். ஆனால் அது போக கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஜிகேக்கும் வீடியோஸ் வரும். இதெல்லாம் இன்னும் அப்லோட் பண்ணல, இது போக போக அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 55 அந்த டைமில் தான் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டாட்டிக் ஜிகே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே இது எல்லாமே அப்லோட் பண்ணிடுவோம். இப்போலேருந்து அப்லோட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த டைமுக்குள்ளே இது எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம பிடிஎஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இன்னொரு அப்டேட் இருக்குது. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வேறு என்னெல்லாம் பண்ணுறோன்ட்டு அது ஃபைனலைஸ் ஆனோடனே நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நான் ஃபைனலாக சொன்ன ஏரியா புக்ஸு. இப்போ புக்ஸு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜிஎஸ் ஏரியாவில் நிறைய பேர் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்றது லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன தான் ஒருத்தவங்க நல்லாவே எடுத்தாலுமே நம்ம எவ்வளோ ஜிஎஸ்ல உட்காந்து படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஜிஎஸ்க்கு நாங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒன்லைனர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா கேட்டுக்கோங்க, இது புக்கு கிடையாது, ஒன்லைனர்ஸ். ஒரு புக்கும் ஒன்லைனருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி புக் எடுக்கிறீங்கன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணும். நமக்கு ஒரு பேராகிராஃபாக வந்து இப்படிலாம் நடந்துச்சுன்னு அந்த கதையவே எக்ஸ்பிளைன் பண்ணி நரேட் பண்ணும். இப்போ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புக்கை எடுத்து வச்சு இதெல்லாம் படித்து அவங்க நமக்கு தேவையான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஆனால் ஒன்லைனர் என்னன்னா, ஸ்ட்ரெயிட்டாக அந்த மார்க் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணிடும். இப்போ ஒருத்தவங்க படிச்சுட்டாங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள், வீடியோ லெக்சர் நீங்கள் படிக்கிறீங்க, அதில் வந்து லெட்ஸே எக்கனாமிக்ஸில் எல்லா கான்செப்ட்ஸும் சார் எடுத்துட்டாங்க, உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் எக்கனாமிக்ஸ் புக் எடுக்கும்போது மறுபடியும் எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு அது ஆரம்பிக்கும், ஜிடிபினா என்னென்னு அது எக்ஸ்பிளைன் பண்ணும்.
அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு தேவையான சில டேட்டா மட்டும் இருக்குது, அதை மட்டும் நான் பார்த்து மார்க் பண்ணேன். இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுலேயே நமக்கு டைம் அதிகமாக போகுது. அதனால தான் ஒன்லைனர்ஸ் நம்ம கொண்டு வந்து வச்சுட்டோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாத்துக்கும் நம்ம ஒன்லைனர்ஸாக இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ சயின்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆக்சுவலாக புக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா சயின்ஸ் வந்து இன்னும் ஒன்லைனர் அதை ரெடி பண்ணுறதுல சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா அதில் நிறைய டேட்டா மிஸ் ஆகுது, அது கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபார்முலாலாம் வரும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ரெடி பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ அதனால் நாங்கள் புக்காகவே போட்டுட்டோம். பட் புக்கு போடும்போது நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக என்ன பண்ணோம்னா, எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ரொம்ப டீப்பாக நாங்கள் வைக்கல. ரொம்ப சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம போட்டோம். ஒரு லைனில் இருக்க மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் நாங்கள் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் அந்த வரைக்கும் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் சயின்ஸ் புக்கில். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வெக்காபுலரி. ஸோ இந்த ஒன்லைனர் புக்கு நீங்கள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஒன்லைனர் புக் பார்த்திங்கன்னா நாங்கள் 380 நாங்கள் வந்து கோட் பண்ணியிருக்கோம். அண்ட் சயின்ஸ் புக்ஸ் நீங்கள் தனியாக வாங்குறீங்க. சயின்ஸ் புக் சொல்லும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி இது ரெண்டு சேர்ந்து வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 270 நிற்கும். வெக்காபுலரிக்கு நம்ம ஆல்ரெடி பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன் வெக்காபுலரிக்குன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவில் இதான் வேர்டு, அதுக்கான எக்ஸாம்பிள், எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ அதுலேருந்து ரூட் வேர்டு வந்துச்சுன்னா அந்த ரூட் வேர்ட்ஸும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. இதை நான் பிபிடி போட்டு எடுத்துகிட்டு வருவேன். இப்போ உட்காந்து திருப்பி இதை நான் எழுத முடியாதுல்ல. நான் என்ன பிபிடியில் போட போகிறோன்னா அதுவே நான் புக்காகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது உங்கள் கையில் பிரிண்டடாக கையில் கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நான் சொல்கிறத லைட்டாக ஒரு நோட்ஸ் மாதிரி மட்டும் சின்னதாக எடுத்து முடிச்சுக்கலாம். எப்போலாம் ரிவைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, வெக்காபுலரி திருப்பி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக வீடியோக்கு திரும்பி வரக்கூடாது. வீடியோ ஒன்ஸ் தான் நம்ம வாட்ச் பண்ணணும். என்னைக்காவது டவுட்டாக இருக்க இடத்துல அந்த இடத்துல மட்டும்தான் போய் நான் வாட்ச் பண்ணிட்டு வரணும், தவிர்த்து ஃபுல்லாக உட்காந்து நான் எடுத்து பார்க்க முடியாது வீடியோஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம வெக்காபுலரி பிரிண்டட் மெட்டீரியல்ஸாக கொடுக்குறோம். சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இது எல்லாமே பிரிண்டட் மெட்டீரியல்ஸாக நமக்கு வந்துடும். ஸோ இந்த பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 வந்து நிற்கும். ஆக்சுவலாக இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஏன்னா சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் முடிஞ்சிச்சு, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் முடிஞ்சு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் முடிஞ்சிச்சு. சினோனிம்ஸ் மட்டும் இன்னும் முடிய இருக்குது. சினோனிம்ஸ் கொஞ்சம் வாஸ்ட்டாக தான் இருக்குது. அதில் ரூட் வேர்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் நம்ம போடுறோம். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஃபெப்ரவரி அந்த டைமில் மட்டும்தான் நமக்கு வெக்காபுலரின்றது நம்ம பிளானர் படி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே இது எல்லாமே உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியல்ஸாக கையில் வந்து நின்றுடும். எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஜான் 2nd வீக்கில் இது நாங்கள் முடிச்சிருவோம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ லெக்சர் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாருமே வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இதை நான் சொல்லிடுறேன். வீடியோ லெக்சர்ஸோட பிரிண்டட் மெட்டீரியல்ஸ்ன்றது என்னென்னா, ஒரு வீடியோ லெக்சர் நம்ம இதில் பார்க்குறீங்க. அந்த வீடியோ லெக்சரில் ஃபேக்கல்ட்டி டைம் சேவ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நானே பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் எடுக்கிறேன்னா, நவுன்ஸ்னால் என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுவேன். ஆனால் அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்ஸு, அதுக்கான சில டெஃபினிஷன்ஸு, அதில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு, இதெல்லாமே நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நான் டைப் பண்ணது உட்காந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கு டைம் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணிட்டோம்னா, பிரிண்டடாக ஒரு A4 ஷீட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பிரிண்டட் மெட்டீரியல்ஸாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ இந்த பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் என்னெல்லாம் பிபிடியில் போட்டிருக்கோன்னா அது அங்கே இருக்கும். என்னெல்லாம் எழுதுனனோ அது இருக்காது. ஏன்னா இப்போயும் நாங்கள் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது, கண்டிப்பாக நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்தே ஆகணும். அதுதான் எங்களோட அட்வைஸாக இருக்கும். ஆனால் அந்த பிரிண்ட் என்ன சொல்ல, அதை நான் திருப்பி ஹேண்ட் ரிட்டனாக எடுக்க எனக்கு டைம் அதிகமாகுது. அந்த டைமை நான் கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த பிரிண்டட் மெட்டீரியல்ஸ். இப்போ கார்த்திக் சாரெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா அதில் எடுத்து போட்டிருப்பாரு. அது எழுதுனா டைம் ஆகும் தான் அவரே வந்து டைப் பண்ணி எடுத்துன்னு வந்தார். இப்போ உட்காந்து நான் அதை திருப்பி எழுத ஆரம்பிச்சேன்னா டைம் போயிடும். ஸோ அது எல்லாமே நமக்கு பிரிண்டட் மெட்டீரியல்ஸாக ஜிஎஸ்க்கோ இங்கிலீஷ்க்கோ நாங்கள் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டோம். ஏன் சார் மேக்ஸ்க்கு கொடுக்கல அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா மேக்ஸ்ன்றது தயவு செய்து நோட் எடுத்து எழுதுங்க. ஸோ மேக்ஸ்க்கு நாங்கள் வாண்டடாக தான் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா 275 வரும். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 160 வரும். நீங்கள் ரெண்டுமே கம்பைன் பண்ணி வாங்கும்போது 400 வரும். ஓகேவா? அண்ட் மோர் ஓவர் இந்த வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜஸோடு போட்டிருக்கோம். ஆனால் இது எதுக்குமே இன்னும் டெலிவரி சார்ஜஸ் நாங்கள் இன்க்ளூட் பண்ணல. இது டெலிவரி சார்ஜஸோட என்ன ஃபைனல் அமௌண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு மண்டே நான் அப்டேட் பண்ணுறேன். மண்டே நம்ம டெலிகிராம் சேனலில் இல்லை நம்ம வீடியோ இதெல்லாம் நம்ம போகிறோம். மண்டே வந்து உங்களுக்கு இது அப்டேஷன் கொடுக்கும். இது பை பண்ணுறதுக்கான ஃபீஸிபிலிட்டி உங்களுக்கு மண்டேலேருந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் நம்ம ரெடி பண்ணுறோம். வெப் போர்ட்டல் சொல்லலாம். வெப்சைட்டில் வெப் போர்ட்டல் ஒன்று ரெடி பண்ணுறோம். அது மாதிரி நியூ ஆப்பும் நாங்கள் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அது ரெடியானவுடனே அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான, ஏன்னா இப்போ நீங்கள் இது வரைக்கும் வீடியோ லெக்சர்ஸ் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் எல்லோரும் எப்படி வாங்குறாங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் மண்டேலேருந்து இது எல்லாமே அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறதுக்கான ஃபீஸிபிலிட்டியோடு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம சொல்ல வேண்டியது எல்லாமே மேக்ஸிமம் சொல்லியாச்சு. இப்போ இன்னும் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, இந்த எல்லாமே பண்ணி ஒரு கோர்ஸ் வருது. எவ்வளோ தான் ஒரு கோர்ஸ் எஃபெக்டிவாக இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது அந்த கோர்ஸ் கிடையாது, அந்த ஸ்டூடெண்ட்.
நம்ம 2024லேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும், 2025 போகிறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ஒன்று தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் சொல்கிறேன்ல 120 டேஸ் ஆகும் நம்ம எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ண. இதை 40 நாளில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். கேள்வி எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமான்றது தான் கேள்வி. ஸோ அந்த டைமில் பசங்க கேட்டாங்க 40 நாள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இப்பயும் சொல்கிறேன், 40 நாள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் இது படிச்சிட்டேன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் அது எஃபெக்டிவாக இருக்குமா, என்னால் பண்ண முடியுமான்றது முடியாது. ஸோ அதனால் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க முடியாதுன்னு சொல்ல முடியும், நம்ம படிக்கணும் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இருக்க டைம்ன்றது ரொம்ப ஆப்டான டைமு. இந்த 120 டேஸ் 4 மந்த்ஸில் முடிஞ்சிடும். 2 மாதம் நான் எஃபெக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணால் கூட 6 மந்த், அதுக்கப்புறம் ஜூன் ஜூலைலேருந்து எக்ஸாம்ஸாக ஸ்டார்ட் ஆகும். அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இந்த வருஷத்துலேருந்து எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாமோட பேட்டர்ன்ஸ் இப்போ இந்த சிலபஸை பேஸ் பண்ணி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17 எக்ஸாம்ஸ் நமக்கு வருது. 17 எக்ஸாம்ஸ் இருக்குது. ரயில்வேஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 17 எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த 17 எக்ஸாம்ஸில் இந்த சிலபஸ் வருது. மேபி சில எக்ஸாம்ஸ் வந்து டெக்னிக்கலாக இருக்கும். டெக்னிக்கல் பேப்பர் பார்த்தா நான் டெக்னிக்கல் பேப்பர் இப்படி தான் வந்து நிற்கும். ஸோ இந்த நான் டெக்னிக்கல் ஏரியா நீங்கள் டெக்னிக்கல் பேப்பர் எழுதுறதுக்குமே ஒரு பேப்பர் வருது. ஸோ அதனால் ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 6 மந்த்ஸ் ப்ரிப்ரேஷன் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வர அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலையும் நம்ம ப்ராக்டிஸ் மட்டுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இங்கே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நான் சொன்னல பிளானர் 120 டேஸ்க்கான பிளானர், இந்த 120 டேஸ்க்கான பிளானரை நம்ம டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி மறுபடியும் ஷேர் பண்ணுவேன். அந்த டெலகிராம் சேனலில் அந்த பிளானர் எடுத்து ஒரு தடவை பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. அண்ட் இதை பற்றின ஒரு வீடியோவும் நாங்கள் ஆல்ரெடி போட்டுவிட்டோம். அந்த வீடியோவும் ஒரு தடவை டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் பண்ணுறேன், ஒரு தடவை நீங்கள் அதையும் பார்த்துருங்க. அண்ட் போக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.